போகணும்? எங்க நான் ஒரு விஷயம் கேட்டா என்ன திட்ட மாட்டீங்களா? ஃபர்ஸ்ட் என்ன விஷயம்னு சொல்லு, அப்புறம் ஏசனமா வேண்டாமான்னு நான் முடிவு எடுத்துட்டேன். எங்க வீட்டுக்கு போய் நம்ம சும்மா தானே இருக்க போறோம். அதை பத்தி இன்னும் முடிவு எடுக்கல. ஒண்ணு பண்ணுவோமா, போகும்போது கடையில இருந்து நல்ல சூப்பர் பிரியாணி வாங்கிட்டு போலாம். வாங்கிட்டு போய் ஓடிடில நிறைய மூவி ரிலீஸ் ஆயிருக்கு, நம்ம 2 பேரும் நல்லா சாப்பிட்டுட்டு படம் பார்ப்போமா? ஏம்மா ஏன் ஜனனி அடிச்ச? அப்புறம் வீட்டுக்கு போய் ஓடிடில மூவி பார்க்கலாம்னு சொல்லுவீங்க. நல்லா வெளியே ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு தியேட்டர் போய் படம் பார்ப்போமான்னு கேட்காம எங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து வெளியே போய் எவ்வளவு நாள் இருக்கும்? வேலை வேலைன்னு இப்படியே போயிடுச்சு. சரி, இப்போ என்னதான் பண்ணணும்? நம்ம 2 பேரும் ஹோட்டல்ல போய் நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே ஷாப்பிங் போய் திருவிழாக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வரும்போது ஒரு படம் பார்த்துட்டு வருவோமா? இதுதான் உன் பிளானா? இங்க ப்ளீஸுங்க, வீட்டுக்கு போய் சும்மா தானே இருக்கணும். உங்களுக்கு இன்னைக்கு ஒர்க் இல்லைல்ல, லீவு தானே சொல்லியிருக்கீங்க. எமர்ஜென்சி கால் எது வந்தாலும் பிக் பண்ண வேண்டியதான் ஜனனி. எலெக்ஷன் இங்க இல்ல, அங்க கிடையாது. ஏங்க அப்படியே உங்களுக்கு கால் வந்துச்சுன்னா நீங்க வெளியே போய் பேசிட்டு வாங்க. ப்ளீஸுங்க, வெளியே போமா? பாரு ஜனனி, நல்ல மழை வர மாதிரி இருக்கு. இப்ப நம்ம வெளியே போனோம்னு வச்சுக்கோ, மாதிரி நல்ல மழை பெஞ்சிரும் பத்துக்க. இருட்டிக்கிட்டே வருது, புரிஞ்சுக்க சொன்னா கேளு. சாப்பாடு கூட நம்ம வீட்டுக்கு ஆர்டர் பண்ணிடலாம், திருவிழாக்கு ட்ரெஸ்ஸும் ஆர்டர் பண்ணிடலாம். உனக்கு என்னென்ன ட்ரெஸ் வேணுமோ வாங்கிக்க. என்னதான் ஆர்டர் பண்ணாலும் கடையில போய் எடுத்த மாதிரி இருக்காதுல்ல. எங்க கூட்டிட்டு போவாங்கங்க. சரி, அப்ப வீட்டுக்கு போயிட்டு என் ஃப்ரெண்டு காரையாவது வாங்கிட்டு போலாம். பைக்ல போனா ஃபுல்லா நனைஞ்சிருவோம். வேண்டாம், எனக்கு உங்க கூட பைக்ல தான் வரணும். யாரோட கார்லயும் நம்ம போக வேண்டாம். சரி, அப்போ ஒண்ணு பண்ணுவோமா, நம்ம கார் எடுப்போம். இப்ப நிமிஷத்துக்கு நிமிஷம் உன்னோட ஐடியா மாறிக்கிட்டே இருக்குமா என்ன? இப்போ உனக்கு சாப்பிட்டுட்டு அப்புறமா ஷாப்பிங் போகணும், அவ்வளவுதானே? ஆமா. சரி போவோம். வீட்டுக்கு போய் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு அது போகுமா? இல்ல வேண்டாம், வீட்டுக்கு போனா நீங்க அப்படியே சோஃபால படுத்து உறங்கிடுவீங்க. ஜனனி, வீட்டுக்கு போய் பைசா எல்லாம் எடுத்துட்டு போவோம் ஜனனி. பரவாயில்ல, அக்கவுண்ட்ல இருக்குல்ல. ஏம்மா இவ ஒருத்தி ஒரு முடிவு எடுத்துட்டு அவ்வளவுதான். சரி ஸ்பீடா போங்க, ஏதாச்சும் ஒரு ஹோட்டல்ல நிப்பாட்டுங்க, சாப்பிடுவோம். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஹோட்டல் பக்கத்துல ரீச் ஆவதுக்கு முன்னாடியே மழை பெஞ்சிரும். பரவாயில்ல, பைக்ல நனைஞ்சிட்டே போனா நல்லா தானே இருக்கும். அட கடவுளே, படம் பார்த்து பார்த்து ரொம்ப கெட்டு போய் கிடக்க ஜனனி நீ. இவ சொல்லது வச்சு பார்த்தா நம்ம ஹோட்டல்ல ரீச் ஆகுதுக்கு முன்னாடியே மழை பெஞ்சிரும் தான் நினைக்கிறேன். ரொம்ப இருட்டிட்டே வருத. எங்க நம்ம இப்ப எங்க போறோம்? சாப்பிடணும்ல, ஏதாச்சும் ஹோட்டல்ல நிப்பாட்டுங்க, சாப்பிட்டுட்டு மாதிரி ஷாப்பிங் போலாம். சரி, என் செல்ல புருஷன். யூ ரொம்ப நடிக்காத. அம்மா இப்ப வந்துருவாங்க. தேங்காய் திருவி வைக்க சொல்லுச்சு. அவ வரதுக்கு முன்னாடி நான் எல்லாம் பண்ணி வைக்கல, அவ்வளவுதான். ஃப்ரிட்ஜுக்குள்ள தானே இருக்குன்னு சொன்னாங்க, பாப்போம். என்னதான் இருக்கு. சுவானிட்ட வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வைக்க சொன்னாங்க. என்கிட்ட தேங்காய் திருவ சொல்லிச்சு. நான் இப்ப தேங்காய் திருவிடுவேன். இவன் ஒண்ணுமே பண்ண மாட்டாளா? நல்லா சொகுசா சோஃபால இருந்து டிவி பார்த்துட்டு இருக்கா. சுவானி, சுவானி, போய் கூப்பிட்டு வருவோம். +2 முடிஞ்சாச்சு. இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. அப்பா கிட்ட சொல்லி எப்படியாவது ஒரு புது ஃபோனை வாங்கி தர சொல்ல வேண்டியதான். அம்மாக்குள்ள ஃபோனை நமக்கு யூஸ் பண்ணவே தரமாட்டாவ. இப்படி எங்கேயாவது வச்சுட்டு போனாதான் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மெசேஜ் பண்ணுற மாதிரி இருக்கு. அவளுக்கு மட்டும் புது ஃபோனு லாக்டவுனோடி வாங்கி கொடுத்தாச்சு. எனக்கு மட்டும் ஃபோனு இல்லை, ஒன்றும் இல்லை. இன்னைக்கு அப்பா வந்ததும் கேட்க வேண்டியதான். சுவானி, உன்னை எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கேன். ஆமா கேட்டுச்சு. எதுக்கு அலறிட்டே இருந்த? அம்மைக்குள்ள போன் எடுத்து என்ன பண்ணிட்டு இருக்க? என் ஃப்ரெண்ட்ஸுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் ஃப்ரெண்ட்ஸுக்கு மெசேஜ் பண்ணிட்டியா? அம்மா அம்மைக்குள்ள போன் எடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காவ. உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? உனக்குள்ள போன் இருக்குல்ல, நீ அதை வச்சுட்டு பேசாம இரு. அம்மா வந்தா நான் சொல்லிக்கிறேன். சும்மா அடியே வாங்கி பிடிச்சிட்டு போயிடாத. இங்க பாரு, நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து குரூப் சாட் பண்ணிட்டு இருக்கோம். நான் ஒன்னும் உன்ன மாதிரி எவனுக்கும் மெசேஜ் பண்ணல. நீ எவனுக்கும் மெசேஜ் பண்ணி எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. அம்மா உன்கிட்ட வெங்காயம் தக்காளி உரிச்சு வைக்க சொன்னாங்க. உரிச்சு கட் பண்ணி வைக்கணுமா? வந்ததும் கறி வைப்பாங்களாம். என்கிட்ட ஒன்னும் யாரும் எதுவும் சொல்லிட்டு போல, உன்கிட்ட சொன்னா நீ செய். சுவானி, என்கிட்ட தேங்காய் திருவி வைக்க சொன்னாங்க. நான் தேங்காய் திருவி போறேன். நீ வந்து வெங்காயமும் தக்காளியும் உரிச்சு வைக்கணுமா? அம்மா என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க. நீ போகும்போது உறங்கிட்டு கிடந்த, அதுக்குதான் எனக்கிட்ட சொல்லிட்டு போனாங்க. ஒழுங்கா வந்து கட் பண்ணி வை, நான் எல்லாம் பண்ண மாட்டேன். அப்புறம் அம்மா வந்ததுக்கு அப்புறம் உனக்கு தான் அடி விழும். பரவாயில்ல, அடி விழும்போது நான் பாத்துக்கிறேன். எது சொன்னாலும் கேட்க மாட்டியா? போனையே நோண்டிட்டு இருக்க. சத்யா, எனக்கு டைம் இல்ல. அம்மா வர வரைக்கும் தான் போன் யூஸ் பண்ண முடியும். உனக்கு வேணும்னா நீ பண்ணு. என்கிட்ட யாரும் எதுவும் சொல்லிட்டு போல. நான் வெங்காயமும் கட் பண்ண மாட்டேன், தக்காளியும் கட் பண்ண மாட்டேன். உன்னால முடிஞ்சா நீ பண்ணுவே, இல்லைன்னா அம்மா வந்து அடிபட்டு சாவு. அம்மா வந்து நான் சொல்லி கொடுப்பேன். உன்கிட்ட சொன்னேன், நீ தான் கேட்கலன்னு. நான் அம்மா கிட்ட சொல்லுவேன், எனக்கு யாருமே எதுவும் சொல்லவே இல்லைன்னு. இப்ப எதுக்கிட்ட போய் பொழுதிட்டு இருக்க நீ? ஆமா, என்கிட்ட யாரும் எதுவும் சொல்லல. இது நான் உன்கிட்ட சொல்லிட்டு தானே இருக்கேன். நீ தானே சொன்ன, அம்மா எதுவும் சொல்லல. ஒருவேளை எல்லா வேலையும் உன்கிட்டே செய்ய சொல்லிட்டு போயிருந்தா நீ செய்யறதுக்கு மாச்சு பிடிச்சு என்ன வந்து கூப்பிட்டு இருக்க. சரி நீ நல்லா பேசு. அம்மா வரட்டு, நான் சொல்லி கொடுக்கேன். உன்னால ஆனதை பாரு, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, ஒழுங்கா போயிடு. கேவலம் முடிச்சவா. அம்மா வரட்டு, உனக்கு இருக்கு. இன்னைக்கு விளக்க மாட்டால அடி வாங்கி சாவல. என் பேரு சத்தியம் இல்ல. சீக்கிரமா ஒரு நல்ல பேரை கண்டுபிடிச்சு வை. பாட்டி போய் புழுவி. ஆமா, இவ பொய்யே பேச மாட்டா. அம்மா வெளியே என்னாத வெயிலா இருக்கு. எம்மா வந்துட்டியா?
ஆமாட்டி என்ன வீலி. ஏமா பின்னாடி வெளியே வர? முன்னாடி டோரை சாத்தி கிடந்து வரும்போது அப்படியே மட்டன் வாங்கிட்டு வந்த மக்களே. இன்னைக்கு மட்டன் கறி வச்சிருவோமா? ஐ மட்டனா? ஆமா, ஒரு 1/2 கிலோ போல மட்டன் எடுத்துட்டு வந்தேன். ஒரு 1/2 கிலோ சிக்கனும் எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்ப காலையில அப்பா புட்டு வேணும்னு சொன்னாவல்ல, அதான் கடலை கறிக்கு பதிலா சிக்கன் கறி வச்சிருவோமான்னு பாக்கேன். ஏமா கடலையும் ஊற போட்டுல வச்சிருக்க? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவிக்கல அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிரு. ஃப்ரிட்ஜ் இருக்க போய் எல்லாத்தையும் தூக்கி அதுக்குள்ளே திணிக்க வேண்டியது. மக்களே, இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள ஐஸ் வாட்டர் இருக்கா? ஆமாம்மா வச்சிருக்கேன். அதுல ஒரு எலுமிச்சம்பழம் கிடக்கு, அதை எடுத்து ஜூஸ் போடு மக்களே. கொஞ்சோண்டு உப்பும் போட்டு கொஞ்சோண்டு சர்க்கரையும் போட்டு பண்ணு. சரிம்மா. நான் இந்த சிக்கனையும் மட்டனையும் பின்னாடி வச்சு கழுவிட்டு வரேன். ஆமா, உன் தங்கச்சி யாரு இங்க? ஃபோனை நீ எடுத்துட்டு போகல இல்லாமா? அதுல அவன் ஃப்ரெண்டு கூட எல்லாம் சாட் பண்ணிட்டு இருக்கா. போனை போகும்போது எடுக்காம மறந்து போயிட்ட மாட்டேங்க. அதுக்குள்ள அவ எடுத்து வச்சு நோண்டிட்டு இருக்காளா? ஆமாம்மா, நான் அவகிட்ட சொன்னேன், அம்மா இப்ப வந்துருவா, வெங்காயம் தக்காளியும் கட் பண்ணி வைக்க சொன்னாங்க, உன்கிட்ட என்கிட்ட தேங்காய் திருவி வைக்க சொன்னாங்கன்னு. கேட்கவே இல்லம்மா, காதலே வாங்கல. வேணும்னா நீ பண்ணிக்க, இல்லைன்னா அம்மா வந்து நீ அடிபட்டு சாவுன்னு சொல்லிட்டு போன் நோண்டிட்டே இருக்கா. இன்னைக்கு போய்கிட்டே இருக்கு அவளுக்கு. அப்புறம் நான் சொன்னேம்மா, வெங்காயம் மட்டும் மாதிரி கட் பண்ணி வைட்டி, அம்மா வந்து ஏசுவாங்க அப்படின்னு. கேட்கவே இல்லை. நான் தான் ஒரு முறை தேங்காயை திருவி வச்சு மாதிரி தக்காளியும் கட் பண்ணி வச்சிருக்கேன். இனி நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். வேணா உனக்கு லெமன் ஜூஸ் போட்டு தரேன், அவ்வளோதான். இந்த சிக்கனை மட்டனை கழுவிட்டு வரேன். வந்துட்டு இருக்கு அவளுக்கு. இடி நான் வந்தாச்சுன்னு அவகிட்ட சொல்லாத. சரிம்மா. அப்பா இங்கம்மா. அவர் வரும்போது நாங்களே எல்லாரும் நின்னவெல்லாம் பேசிட்டு எடுத்துட்டு நிக்காம நீ ஜூஸ் போடு மக்களே, அப்பதான் சேர்த்து போடி இப்ப வரும். சரிம்மா. வளர்த்து விட்டுருக்கேன் பிள்ளைகளு. ஒரு வேலை சொன்னா செய்து கிடையாது. இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு. இந்த இலைவலை வச்சு என்னால முடியல. ஏமா என்ன ஏசாதான் நான் எல்லாம் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஆமா ஆமா, இன்னைக்கு அதிசயமா பண்ணிட்டு பாரு. இல்லைன்னா உன்கிட்ட கிடந்து சீவன ஆவிய போக்கினாதான் நீயும் பண்ணுவ. இன்னைக்கு என்னமோ அதிசயமா பண்ணிட்டாலாமா. பாரு, நம்ம என்ன பண்ணாலும் கடைசியில நமக்கு இப்படி ஏதாச்சும் ஒண்ணு சொல்லி ஆப் வச்சுட்டு தான் போவா. எல்லாம் இந்த சுவானியால வந்தது. எப்பா ஒரு வழியா ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. யாஞ்சனி எப்படி சொல்லுங்க? ஆமா, பின்ன கல்யாணமாயி 1 வருஷம் ஆகுது. இவ்வளவு மாசத்துல எவ்வளவு வாட்டி தான் கூட்டிட்டு வந்திருப்பீங்க? உனக்கே தெரியல ஜனனி, நம்ம எவ்வளவு பிரச்சனையை கடந்து வந்திருக்கோன்னு. இப்பதான் ஓரளவுக்கு எல்லாமே ஸ்மூத்தா போகுது. உங்க வீட்டில் இருக்கிறவங்க, எங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சம்மதிச்சு இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். இவ்வளோ நாள் நம்ம ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்க்கு இப்படி ஹோட்டல் எல்லாம் போயிட்டு இருக்கிறதுக்கு மூடே இருக்கல. உங்களுக்கு இருக்கல, ஆனா எனக்கு இருந்துச்சு. நம்ம 2 பேரும் சேர்ந்து வெளியே எங்கேயாச்சும் போக மாட்டானுவான்னு இவ்வளவு நாள் எங்க இருக்கேன் தெரியுமா? சாரிம்மா, அப்பதானே எனக்கு வேலையும் கிடைச்சது. அந்த அளவுக்கு இன்கம் கிடையாது. எல்லாம் எப்படி சமாளிக்க போறனோ, கமிட்மெண்ட்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி இதெல்லாம் யோசிச்சு எனக்கு பயமா இருந்துச்சு. உன்னை எங்கே கஷ்டப்படுத்தி வேணும், உனக்கு நான் நீ ஆசைப்பட்டு தான் வாங்கி தர முடியாம போயிருமோ அப்படி இப்படின்னு டெய்லி ஒவ்வொரு நாள் ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு இருப்பேன் தெரியுமா? நீங்க உங்களுக்கு என் மேல அவ்வளவு பாசமா? உன் மேல பாசம் இல்லாம இருக்குமா ஜனனி? நீ வந்ததுக்கு அப்புறம் தான் என் லைஃபே மாறிடுச்சு. உன்னை மீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் என் லைஃப்ல பாதி சந்தோஷம் வந்துச்சு. அப்ப மீதி? நீ வந்துட்டேன்றதுக்காக எங்க அம்மா அப்பா தங்கச்சி அப்படி விட்டுற முடியாதுல்ல. அதுவும் கரெக்ட் தான். இன்னும் எனக்கு நிறைய விஷயம் பண்ணணும் ஜனனி உனக்காக. இப்ப நம்ம ஒரு வாடகை வீட்டுல இருக்கோம். இனிமே நம்ம சொந்தமா ஒரு வீடு வாங்கணும். ஏங்க சொந்தமா தான் வீடு இருக்குல்ல? அந்த வீடு இருக்கட்டும், நான் சம்பாரிச்சு ஒரு வீடு வாங்கணும்ல. என்னோட பேர்லயே உன்னோட பேர்லயே ஒரு வீடு வாங்கணும். வாங்கிடுவோம். அதுக்கு இன்னும் கொஞ்சம் காசெல்லாம் சேர்த்து வைக்கணும் ஜனனி. மொத்தமா நம்ம லோன் எல்லாம் போட்டு வாங்க முடியாது. மாதிரி லோன் கட்டுறது கஷ்டமா இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 80% ஆச்சும் நம்ம சேர்த்து வைக்கணும். மீதி ஒரு 30% லோன் போட்டா கூட பிரச்சனை கிடையாது. நிறைய பேர் இப்படிதான் மொத்தமா லோன் போட்டுருவாங்க. என்னால கட்டிட முடியும், மாசம் இவ்வளோ வரும் அவ்வளோ வரும், நான் இதை வச்சு கட்டிடுவேன் அப்படின்னு. ஆனா இதுக்கு இடையில நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, இல்ல வேலை இல்லாம போயிடுச்சு, இல்ல ஹெல்த் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, இப்படியெல்லாம் வரும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால எப்பவுமே நம்ம பிளான் பண்ணி பண்ணணும். கொஞ்சம் வருஷம் போட்டோம், ஒரு 2-3 வருஷம் வேணா எடுத்துப்போம். ஓரளவுக்கு காசு சேர்ந்ததுக்கு அப்புறமா மீதி நம்ம லோன் போட்டு வீடு வாங்கிடலாம். சரி, அப்ப அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கார் எடுப்போமா? காரா? இப்ப நம்ம 2 பேருக்கு பைக்கே தாராளமே. நம்ம 2 பேருக்கு போதுங்க. இப்போ நான் நீங்கள் பூமாரி அத்தை மாமா எல்லாரும் வெளியே போனோம்னா ஒன்றா போக முடியாதுல்ல. அதுக்கு தான் சொன்னேன் ஒரு கார் எடுப்போமா அப்படின்னு. அதை பற்றி நான் யோசிக்கிறேன் ஜனனி. இல்லை, அப்போ எந்த மாடல் வாங்கணும்னு என்கிட்ட தான் கேட்கணும். அப்படியே எடுத்தாலும் புது காரெல்லாம் எடுக்க முடியாது. புது காருக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 7-10 லட்சம் ரூபாய் தேவைப்படும். அதையும் லோனு போட்டோன்னா நம்ம வீடு கட்டுறதுக்கு எங்கேன்னு காசு சேர்த்து வைக்கிறது. எடுத்தா வேணும்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் காராக பார்த்து வாங்கலாம். நம்ம ஊருக்குள்ளே தானே எங்கேயாச்சும் போவோம். வெளியூரெல்லாம் காரில் எங்கேயும் போக மாட்டோம்ல. அதுவும் கரெக்ட் தான். எங்க நான் ஒரு விஷயம் கேட்கட்டா? என்னம்மா கேளு. சார் என்ன சாப்பிட்றீங்க? ஜனனி உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. மேடம் என்ன சாப்பிட்றீங்க? என்ன சாப்பிடலாம்? இவ்வளோ நேரத்தில் மெனு கார்டில் கூட பார்க்காம இருந்தேன். எங்க பிரேக்ஃபாஸ்ட்டாக ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தா அதுக்கான டைமும் முடிஞ்சு போச்சு. லஞ்சுக்கான டைம் இன்னும் வரவே இல்லை. அதுக்கு தான் என்ன ஆர்டர் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சரி ஒன்று பண்ணுங்க, எனக்கு பட்டர் நான் அப்புறம் பட்டர் சிக்கன் எடுத்துட்டு வாங்க. எங்க உங்களுக்கு? சார் நீங்கள் என்ன சார் சாப்பிட்றீங்க? எனக்கு சப்பாத்தி எடுத்துட்டு வாங்க. பட்டர் சிக்கன் அவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்களா, அதுவே போதும். இங்கே வேற எதுவும் வேண்டாமா? வேண்டாம் ஜனனி, அதுவே போதும். வேற வேணும்னா நம்ம அடுத்தது ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்படியே எனக்கு ஒரு காஃபி எடுத்துட்டு வாங்க. ஜனனி உனக்கு காஃபி வேணுமா? எனக்கு காஃபி வேண்டாம், ஏதாவது ஃப்ரெஷ் ஜூஸ் இருக்குன்னா எடுத்துட்டு வாங்க. இருக்கு மேடம். வாட்டர் மெலன், பொமக்ரனேட், அப்புறமா கிரேப் ஜூஸ் இருக்கு, ஆரஞ்சு ஜூஸ் இருக்கு, ஆப்பிள் ஜூஸ் இருக்கு.
ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ் எடுத்துட்டு வாங்க. ஓகே மேடம். வேற ஏதாச்சும் வேணுமா? டெசர்ட் ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்ல, ஃபர்ஸ்ட் இதை சாப்பிட்டுட்டு அப்புறமா நாங்க சொல்லுவோம். ஓகே மேடம். எங்க நான் ஒரு விஷயம் கேட்க வந்தேன். சொல்லுமா. எங்க நம்ம மீட் பண்ணி ஒரு வருஷம் ஆக போகுதுல, எனக்காக என்ன சர்ப்ரைஸ் பிளான் பண்றீங்க? ஏமா இதெல்லாம் கூட கேட்டு வாங்குவாங்க? ஆமா, நீங்களே சொல்லணும். ஜனனி, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு நீங்க சொல்லவே இல்லை, அதனால தான் நான் கேட்டேன். நீ இப்படி திடீர்னு கேட்டா நான் என்ன சொல்லுது ஜனனி? நான் எதுவுமே பிளான் பண்ணலையே. ஏங்க இப்படி சொல்லுவீங்க? திடீர்னு கேட்டா என்ன பிளான் பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கேட்கவே கூடாது, நீங்களாவே பிளான் பண்ணியிருக்கணும். நான் உங்களுக்காண்டி என்னெல்லாம் gift வாங்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன் தெரியுமா? அப்படியா? ஆமா, என்னன்னு சொல்லட்டா? சர்ப்ரைஸ்னு சொன்னேன். ஐயா ஆமா பத்திலா, அப்ப அந்த டைம்ல சொல்லுங்க சரியா? நான் இன்னும் எதுவும் பிளான் பண்ணல ஜனனி. ஆனா கண்டிப்பா உனக்கு அன்னைக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் இருக்கும் சரியா? பாப்போம். நீங்க கொஞ்சமாவது ரொமான்டிக்கா இருக்க கத்துக்கோங்க, இப்படி சப்பையா இருக்காதீங்க. எனக்கு இதெல்லாம் பழக்கமே இல்ல. ஆமா ஆமா, எனக்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப பழக்கம். நான் மாசம் இந்த மாதிரி தான் யாருக்காச்சும் சர்ப்ரைஸ் கொடுப்பேன். அன்னைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். எந்த சர்ப்ரைஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். ஓ, என்னை விட்டுட்டு நீ போயிடுவ? கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனா நீங்க சர்ப்ரைஸ் எதுவும் தரலன்னா போயிடுவேன். சரி, அதையும் பார்க்க தானே போறேன்.